வணக்கம். நான் கோபாலகிருஷ்ணன் பேசுகிறேன். உங்கள் பையனோ இல்லை பொண்ணோ எனக்கு கல்யாணம் வேண்டாம், எனக்கு கல்யாணம் செஞ்சுக்கிறதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணமே என்னென்னா, களத்திரக்காரங்கனாக சுக்கிரன் அவருடைய பவர் போயிடுச்சுன்னு அர்த்தம். அவருடைய சக்தி இழந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அவருடைய ஜனன ஜாதகத்தில் சுக்கிரனுடைய சக்தி முழுமையாக இழந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆக்டிவேட் பண்ணலாம், அதுக்காக 100% ஆக்டிவேட் பண்ண முடியாது, ஒரு 20% ஆக்டிவேட் பண்ணலாம். இதை நான் பலருக்கு எடுத்து சொல்லியிருக்கேன். 9 வருடம் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான விஷயம்தான். அதே மாதிரி திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லை, அவங்க கேட்டாங்க என்ன பண்ணுறது என்னதுன்னு சொன்னபோது அவங்களுக்கு அதில் நம்பிக்கை இல்லை. அதனால் கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்தது, 2 குழந்தை பிறந்தது. ஏன்னா பல ஜோசியர்கள் அவர்களுக்கு இல்லை, திருமணமே இல்லைன்னு சொன்னபோது திருமணம் ஆனது பெரிய விஷயம் அப்படின்ற அளவுக்கு சொல்லியிருந்தாங்க. அது நடந்தது. ஸோ ரொம்ப சிம்பிளானது. இந்த 8 64 வருஷத்துக்குள்ளே இது ஒரு வஸ்து. அதனால் இதை நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் பொண்ணோ பையனோ திருமணம் வேண்டாம் அப்படின்னு மறுக்கும்பொழுது, எனக்கு இதில் விருப்பம் இல்லை அப்படின்னு மறுத்தாங்கன்னா இதை செய்யுங்கள். ஒன்றும் சொல்ல, ரொம்ப சிம்பிளானது தான். அதாவது பாட்டி காலத்தில் சொல்லுவாங்க, எண்ணெயை தடவி உருண்டு பிறண்டாலும் ஒட்டுவது தான் ஒட்டும், அதுதான் தலைவிதி, அதை தான் நம்ம கர்மான்னு சொல்கிறோம். ஸோ இதையும் மாற்றக்கூடிய வழிமுறைகள் நிறைய உண்டு. எதற்கும் விதிவிலக்கு உண்டு எல்லாத்துக்குமே, இல்லையா? ஆக இப்போ நான் சொல்ல போகிறதும் அதுதான். இப்போ உங்கள் பொண்ணு சொல்லிட்டா இந்த மாதிரி வேண்டாம், திருமணம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம்தான். அதாவது இந்த நாடி நரம்புகள், சதை மற்றும் நாடி நரம்புகள், அதை இலகுவாக்கும்போது இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய நம்மிடம் இல்லாத ஒரு சக்தி அதுவே சேர்ந்து நமக்கு ஆக்டிவேட் ஆகிடும். அதை பற்றி தான் இப்போ நான் சொல்ல போகிறேன். அதாவது பச்சை கற்பூரத்தை பற்றி நீங்கள் நல்லா கேள்விப்பட்டிருப்பீங்க. பெருமாள் கோயிலில் அதிகமாக யூஸ் பண்ணுவோம். தீர்த்தத்துக்கு பச்சை கற்பூரமும் ஏலக்காய், ஏன்னா அதேனுடைய பச்சை கற்பூரத்தின் மகிமையை கொண்டது ஏலக்காய். அதை விட இன்னும் கொஞ்சம் காரமாக இருக்கக்கூடியது கிராம்பு. ஆக இதெல்லாம் அதனுடைய சக்தியை கொண்டது. ஆனால் இதுக்கு மாற்று அப்படின்னும்போது மின்ட் இருக்குது. மின்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம நரம்பு மண்டலத்தை உடைக்கும், முறுக்கேற்றி உடைக்கும். அதனால் மின்ட்டு நிறைய கூடாது. நீங்கள் மின்ட்டினுடைய அட்வர்டைஸ்மெண்ட் பார்க்கலாம். இந்த மின்ட்டை சாப்பிட்டு தான் மூளை வேலை செய்யும். உடனே இதெல்லாம் பண்ணால் அப்படியே மாறிடும், அடியோடு மாறிடும். ஆக உங்கள் மூளை நல்லா வேலை பண்ணணும்னா நீங்கள் மின்ட்டு சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது விளம்பரம் கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறது இதுதான். இது ரொம்ப அற்புதமான விஷயம். நிறைய பேருக்கு நமக்கு அனுபவ ரீதியாக சொல்கிறேன். நம்ம நியூடெல்லி மாநிலத்திலே எத்தனையோ பேருக்கு பலன் தந்த ஒரு விஷயம். 41 நாள், நல்லா ஞாபகம் வச்சுங்க, 41 நாள் காலையிலையும் ராத்திரி படுக்கும்பொழுதும் உங்கள் பொண்ணுக்கோ இல்லை பையனுக்கோ அல்லது தம்பதியருக்கோ, குழந்தை பெறாத தம்பதியருக்கோ தீர்த்தம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதில் ஒரே ஒரு கடுகளவு தான் பச்சை கற்பூரம் போடுங்க. வேணும்னா ஏலக்காய், 2 ஏலக்காய் தட்டி அதில் போடலாம். ஸோ அது தீர்த்தமாக பண்ணிவிட்டு அந்த தீர்த்தத்தில் 4 இல்லை 5 ஸ்பூன் குடிக்கிறதுக்கு கொடுங்க. அப்படியே நல்லா சாப்பிடட்டும். 4 ஸ்பூன் 5 ஸ்பூன் அளவுக்கு சாப்பிடட்டும். காலையில் ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி கொடுங்க. அதே மாதிரி ராத்திரி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறமா சாப்பிட்டுட்டு படுத்துக்கும்போது கூட கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஆனதுக்கப்புறம் கொடுக்கலாம், படுத்துக்கும்போது கொடுக்கலாம். 41 நாட்கள் கொடுக்கணும். இப்போ இதில் என்ன சயின்ஸ் இதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏன்னா சித்தருக்கு சொல்லக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் அறிவியல் பூர்வமான ஆதாரங்கள்லாம் உண்டு. இந்த பச்சை கற்பூரம் அல்லது கிராம்பு, இந்த என்ன சொல்லுவோம், ஏலக்காய், இதெல்லாம் சேர்ந்தது என்னன்னாக்க நம்ம இலகு பக்குவத்துக்கு கொண்டு வரும். அதாவது என்ன இலகு பக்குவம், நம்மளுடைய நாடி நரம்பு சதை இவைகளெல்லாம் இலகுவாக்கும். நம்ம இலகு பக்குவத்துக்கு கொண்டு வரோம். அப்படி நம்ம இலகு பக்குவத்துக்கு கொண்டு வரும்பொழுது என்ன ஆகுனா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான சக்திகள் கொட்டி கிடக்கு. அதில் சுக்கிரன் சக்தி, குரு சக்தி, அப்படி இப்படின்னு கிரகங்களுடைய சக்திகள் இருந்தாலும் எத்தனையோ நல்ல சக்திகள் அதில் கொட்டி கிடக்கு. அந்த சக்திகள் நம்ம உடம்புக்கு கிரகிக்கக்கூடிய தன்மையை தரும். இந்த வஸ்துக்கள்லாம் என்ன பண்ணோன்னா கிரகிக்கக்கூடிய தன்மை. சாப்பிட்றோம், வயிறு ரொம்ப சாப்பிட்டதுனால நமக்கு சக்தி வராது, அது ஜீரணமானாதான் சக்தி. அதுபோல் நம் உடல் கிரகிக்கணும். அந்த கிரகிக்கிற சக்தி நமக்கு வரணும் அப்படின்னாக்க இந்த வஸ்துக்களை எடுக்கணும். கிட்டத்தட்ட 41 நாட்கள் நீங்கள் எடுக்கும்போது தொடர்ந்து அது என்ன ஆகணும், உங்களை இலகு பக்குவத்துக்கு கொண்டு வந்து, அந்த இலகு பக்குவம் வரும்போது இந்த சக்திகள் எல்லாம் நம்ம உடம்புல ஆக்டிவேஷன் ஆகிவிடும், சேர்ந்து அந்த சக்திகள். அதுக்காக ஒரேடியாக சேராது, 100% சேராது, ஒரு 15-20% சேர்ந்தால் அதுவே உங்களுடைய குழந்தை பாக்கியத்துக்கோ இல்லை திருமண பாக்கியத்துக்கோ இல்லை கல்யாணம் வேணும், எஸ்
பாருங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு மாறுதலை கொண்டு வரும். ஸோ அதனால் நீங்கள் அடுத்த தடவை நீங்கள் தயங்காதீங்க. உங்கள் பொண்ணோ பையனோ கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்கன்னா உடனடியே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னாக்க பச்சைக்கருப்பூரத்தை தினம் காலையிலையும் சாயங்காலமும் தண்ணியில் சேர்ந்து தீர்த்தமாக்கி கொடுத்துக்கிட்டே வாங்க. ஒரு வேளை பொண்ணு என் பக்கத்துலேயே இல்லை, பையன் என் பக்கத்துலேயே இல்லை, அவங்களுக்கு கொடுக்க முடியல, வெளிநாட்டில் இருக்காங்க அப்படின்னாக்க ஊர் பிள்ளையை ஊட்டி வளர்த்தால் தன் பிள்ளை தானே வரும். அதனால் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு தொடர்ந்து ஒரு 6 மாதம் தந்துக்கிட்டே இருங்க. அவங்க நிறைய பேர் தீர்த்தம் வாங்கி சாப்பிட்டு அதன் மூலம் கிடைக்கக்கூடிய பலனால் நம்ம குழந்தைகளுக்கு திருமண பாக்கியங்கள், உங்களுடைய பையனுக்கோ பொண்ணுக்கோ திருமண பாக்கியம் கூடி வரக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. மறக்காமல் அதை செய்யுங்க, நல்ல பலன் தரும். நன்றி, வணக்கம்.